டிட்வா புயல் முன்னெச்சரிக்கையாக திமுகவினர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மக்களுக்கு உதவி செய்ய தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்ட திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கையாக திமுகவினர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் மக்களுக்கு உதவி செய்வதற்காக தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்ட திமுக நிர்வாகிகளுக்கு இந்த உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே டிட்வா புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்றிருக்கக்கூடிய சூழலில் தற்போது திமுகவினருக்கு முதலமைச்சர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களை அந்த மழையிலிருந்து பாதுகாக்க திமுகவினருக்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவின் அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க பல மாவட்டங்களில், அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, வேலூர், ராணிப்பேட்டை, அதே போல திருவண்ணாமலை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை அறிவிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட, ஒன்றிய, பகுதிய வட்டக்கழக செயலாளர்கள் மேலும் தொடர்ச்சியாக திமுகவுடைய தொண்டர்கள் இந்த டிட்வா புயலில் பாதிக்கப்படாமல் பொதுமக்களை காக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு உதவ தயாராயிருங்கள் என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மழை காலங்களில் பொதுமக்களுக்கு தேவையான உடைமைகளை வழங்கவும், அதே போல அவர்களை பாதுகாப்பான இடங்களில் கொண்டு செல்லவும் அரசு இயந்திரங்களோடு சேர்ந்து நீங்களும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். மழை காலங்களில் திமுகவினர் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலுடன் இணைந்து பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை, அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி தருவதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும், அதே போல குடிநீர், பால் ஆகியவற்றில் மிக அத்தியாவசிய தேவையாக இருக்கும் பொருட்டு எனவே பொதுமக்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி வைக்க வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு தேவையான உடனடியாக சேவைகளை செய்ய வேண்டும் என்றும் மருத்துவ குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே பொதுமக்களை அங்கு அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் திமுகவினருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.